ना कोई आप जैसा है, ना कोई आप जैसा था, कोई यूसुफ से। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த தலைவர். உலகின் எந்த பகுதியிலும் ஒரு தலைவர் இறந்துவிட்டால் அவர் கொள்கையை காப்பாற்ற இன்னொரு தலைவரை தேர்வு செய்வார்கள். தலைவரை தேர்வு செய்வதற்குள் பலவிதமான போட்டிகள் நிகழும். இதைதான் உலகம் பார்த்து வருகிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மக்காவிலும் மதினாவிலும் ஒரு தலைவர் வாழ்ந்து வந்தார். அவர் மரணித்து 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் விட்டு சென்ற கொள்கைகள் அழிந்துவிடவில்லை. மாறாக பிரம்மாண்டமாக வளர்ந்து உலகம் முழுவதும் பரவி உலகின் 200 கோடி மக்களை வென்றெடுத்துள்ளது. தலைவரும் உயிரோடு இல்லை. தலைவரின் முகத்தை அன்றைய மக்கள் தவிர யாரும் பார்த்ததில்லை. தலைவரின் சிலைகள் இல்லை, படங்கள் இல்லை. தலைவரிடத்தில் வேறு தலைவரும் இல்லை. ஆனால் கொள்கை மட்டும் விஸ்வரூபம் எடுத்து 20 நூற்றாண்டுகளில் உலகின் கால்வாசி மக்களை ஈர்த்துள்ளது. அவருடைய கொள்கைகள் நுழையாத நாடே உலகில் இல்லை. உள்ளங்களை ஈர்த்தது மட்டுமல்ல, 200 கோடி மக்கள் தங்கள் உயிரை விட அவரே அதிகமாக நேசிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அதிகம் தர்மம் செய்வார்கள் என்று பிரிட்டன் கூறுகிறது. உலகின் எந்த பகுதியிலும் சுனாமி, வெள்ளம், புயல், நிலநடுக்கம் என்று யார் பாதிக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள் மனிதநேய பணி மகத்தானது என்று ஐநாவின் அறிக்கை கூறுகிறது. இஸ்லாமியர்களுக்கு இந்த பேரையும் பெருமையும் பெற அவரே உண்மையான சொந்தக்காரர். அவர்தான் இஸ்லாமியர்களுக்கு மனிதநேயத்தை ஊட்டினார். அவருடைய பேர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒரு பகுதியில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. யார் அவர்? எங்கள் உயிரினும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜனாதிபதியாக 10 வருடங்கள் ஆட்சி செய்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அவரது வீட்டிலோ எளிமை. ஜனாதிபதியின் வீட்டில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக அடுப்பு கொற்ற வைக்க இயலாத அளவிற்கு வறுமை. கோதுமை மாவை சலடை செய்து பயன்படுத்த இயலாத அளவிற்கு வறுமை. அந்த மாவை கூட தண்ணீர் ஊற்றி பிசைந்து சாப்பிட வேண்டிய அளவிலான கொடிய வறுமை. வயிற்றில் கள்ள நிறுவி பசி பக்கினார். பசியின் கொடுமையால் இரவில் தூக்கமின்றி அமர்ந்திருந்த வறுமை. உடுத்திய உடைக்கு மாற்று உடை இல்லை என்கிற அளவிற்கு வறுமை. உடுத்திருக்கும் உடை கூட வெறும் இருப்பவர்கள் தான். நாம் எல்லாம் கற்பனைக்குள் நினைத்து பார்த்திராத ஏழ்மை என பல்வேறு பரிணாமங்களை கொண்ட மாமனிதராக அவர் திகழ்ந்து வந்தார். ஆக வறுமையிலும் நேர்மை, வறுமையிலும் ஒழுக்கம், வறுமையிலும் வீரம், வறுமையிலும் நீதி தவறாத நல்லாட்சி, வறுமையிலும் சுயமரியாதை, வறுமையிலும் மிக பெரும் புரட்சி நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறதா? என்னும் போதே உடலெல்லாம் சிறுகுகிறது. மைக்கேல் ஹார்ட் என்கிற கிறித்துவ பாத்திரியார் உலகில் மாற்றம் உருவாக்கிய 100 பேரின் வாழ்க்கை அலசி த 100 என்கிற நூலை வரைந்தார். அதில் முதலிடத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார். நபிகள் நாயகம் நாமெல்லாம் கற்பனை போல் எண்ணிராத ஒரு உத்தம மனிதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.